இன்னைக்கு நாம துயரின் மறை உண்மைகள், அதாவது சாரோஃபுல் மிஸ்டரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முதல் தேவ ரகசியத்துல நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கெத்சமனி தோட்டத்துல ரத்த வியர்வை வியர்ப்பதை தான் நம்ம தியானிக்கிறோம். அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, தந்தையே இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும், ஆனாலும் உன் விருப்பம் படியே நிறைவேறட்டும் சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நாமளும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருப்போம், கனவு கோட்டை கட்டி வச்சிருப்போம். ஆனா என்னுடைய எண்ணங்கள் இறைவனுடைய எண்ணத்தோடு ஒத்து போதான்றத நம்ம தியானிக்கணும். இரண்டாவது தேவ ரகசியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இயேசுவை கல்தூணில் கட்டியுண்டு அடிக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில பல அடிகள் விழுந்தாலும் இயேசுவை போல தைரியமா ஏஞ்சி நிற்கணும். இந்த காலத்து பசங்க ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் சரி, சின்ன மன கஷ்டம் வந்தாலும் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா இயேசு நமக்கு எல்லாமே ஒரு முன்மாதிரியா இருந்து தைரியமா ஏஞ்சி நிற்கிறார். அது மாதிரி நாமளும் தைரியமாக இருக்கும். மூன்றாவது தேவ ரகசியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இயேசு அரச மகுடத்தை தூக்கி போட்டுட்டு நாம செஞ்ச பாவத்திற்காக முள்முடியை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் இந்த 10 மணில நம்ம தியானிக்கிறோம். நான்காவது தேவ ரகசியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இயேசு சிலுவையை சுமந்து போறார். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், அவரவர்கள் தங்களுடைய சிலுவைகளை சுமந்து கொள்ள வேண்டும் சொல்லி. ஆனா நாம நம்மளுடைய சிலுவையை சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஐந்தாவது தேவ ரகசியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இயேசு சிலுவையில ஆணியால் அறையப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு நமக்காக செத்து போனார். அவர் அவருடைய வாழ்க்கையை நமக்காக கொடுத்தாரு. நாம நம்ம வாழ்க்கையை அவருக்காக கொடுக்கிறோமா? இயேசு நமக்காக அவருடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறார். ஆனா இயேசுவுக்காக நம்ம நேரத்தை தியாகம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா?